இந்த குட்டி பையன் ரொம்ப பசிக்குதேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க தண்ணியே குடிச்சிட்டு அங்க இருக்க வாழைப்பழ கடையை ரொம்ப ஏக்கமா பாத்துட்டு இருக்க. ஏதாவது சாப்பிட கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடி பாக்குறான். பார்த்தா எதுவுமே இல்ல. அங்க குடிச்சிட்டு படுத்து கிடக்குற அவங்க அப்பா பாக்கெட்ல தேடி பாக்குறான். 5 ரூபா சில்லற காசு இருக்கு. அதை எடுத்துட்டு அந்த வாழைப்பழ கடையிலையும் கொடுத்து ஒரு வாழைப்பழத்தையும் வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருக்கான். அப்ப பைக்ல போறவரு ஒரு பண்டல் ரோஸையும் கீழே விட்டு போயிடுறாரு. அந்த பையனை கூப்பிட்டு பாக்குறான். ஆனா அவங்க கண்டுக்காம போயிடுறாங்க. அதான் அந்த பையன் அதை எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு ரோஸ் வேணும்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த பொண்ணுக்கு ரோஸ் கொடுக்கும் போது அவங்க அப்பா 10 ரூபா கொடுக்குறாரு. அப்போ அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. அவனும் சட்டையெல்லாம் மாத்திட்டு அந்த ரோஸ் எடுத்துட்டு போயிட்டு ஒரு கோயில உட்கார்றா. எல்லா ரோஸும் மழை மழைன்னு வித்துருச்சு. அவனும் ரொம்ப சந்தோஷமா இன்னும் கொஞ்சம் ரோஸையும் வாங்கிக்கிட்டு மிச்சம் இருந்த காசுல சாப்பாடே வாங்கிட்டு அவங்க அப்பாவையும் தேடி போறான். அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க வீட்ல இருந்தே வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஹவுஸ் ஒய்ஃபும் வேலை பார்க்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் வேலை பார்க்கலாம். அது 0% இன்வெஸ்ட்மெண்ட்ல மாசம் 10 to 15 வரை சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல கொடுத்திருக்க கான்டாக்ட் நம்பர்ல டீடைல் கேட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பையனை சம்பாரிச்ச மிச்ச காசு அவங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டு இனிமேல் பிச்சை எடுக்க வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறான். அதை கேட்டு அவருக்கு மனசே கஷ்டமாயிருச்சு. அதனால பையனை ஸ்கூலுக்கு